ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புது கான்செப்ட், அதாவது சைனீஸ் அனிமேஷன். ஃபஸ்ட்டு நான் சைனீஸ்னே சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா அதை சைனீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா தான் ஹான்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அனிமேஷன் கண்ட்ரியும் ஸ்டுடியோவை பொறுத்து தான் பேஸ் பண்ணியிருக்கும். அப்புறம் அனிமி எங்கே ஆர்ஜின் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் தான் எல்லா அனிமிக்கும் அடித்தளமாக இருந்தது. ஓகே, அதை தவிர்த்து சைனீஸும் ஜாப்பனீஸும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த அனிமி கூட இருக்குது. இதை பற்றி எனக்கு டைம் கிடைச்சா நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் டேரெக்டாக மேட்ரிக்கே வரேன். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா சைனீஸ் அனிமையை பற்றி தான், அதாவது தான்ஹா. நான் சைனீஸ் அனிமை எதுக்கு எடுத்தேன்னா இதில் இருக்க கான்செப்ட் தாங்க. அது என்ன கான்செப்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கல்டிவேஷன்னா ஒன்றும் இல்லை, மெடிடேஷன் பண்ணுறது தான். அவங்க மெடிடேஷன் பண்ணுறது மூலம் அவங்க பவரை ஏற்றலாம். அப்புறம் இது மற்ற அனிமி மாதிரி இதுலேயும் லவ், ரொமான்ஸு, ஃபைட்லாம் இருக்குங்க. நார்மலாக ஒரு சைனீஸ் அனிமி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், எல்லாரோட கேரக்டருக்கு பின்னாடி ஃபேமிலி நேமு இல்லைனா அவங்க அப்பா அம்மா நேம் இருக்கும். இதை தவிர்த்து நார்மல் அனிமிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, இது ஒரு 1000 வருஷத்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் சைனீஸ் அனிமைலாம் கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் நார்மல் அனிமையில் எப்படி இஷேக்கா இருக்கோ அதே மாதிரி கான்செப்ட் சைனீஸ் அனிமேஷன்லேயும் இருக்குது. இப்போ நான் செத்தேன், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பிறந்தேன், அந்த மாதிரி கான்செப்ட்டு, இல்லைனா வேறு உலகத்தை மறுபிரிவி, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஓகே, சைனீஸ் அனிமைலாம் என்னென்னு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சைனீஸ் அனிமையிலேருந்து ஒரு அனிமையை நான் செலெக்ஷன் பண்ணி தினமும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த அனிமையை நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். அந்த அனிமி பேர் என்னென்னா பிடிடிஹெச். பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட கல்டிவேஷனும் அதோட டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்துட்டு நம்ம பிடிடிஹெச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். நரோட்டோவில் எப்படி இங்கே சக்கராவோ அதே மாதிரி பிடிடிஹெச்சில் இங்கே டோக்கி. சக்கரா எங்கே இருக்குமோ அதே இடத்துல தான் இந்த டோக்கியும் இருக்கும். நரோட்டோவில் எப்படி ஜுனைன்லேருந்து ஹொககாய் வரைக்கும் லெவல் இருக்கோ அதே மாதிரி இதில் லெவல் 1லேருந்து லெவல் 10 வரைக்கும் இருக்கும். அந்த லெவல் 10 வரைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. முக்கியமாக அவங்க லெவலுன்னு சொல்கிறத விட ரிலேம்னு சொல்லுவாங்க. ரிலேம்னா ஒன்றும் இல்லை, லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்கிறது தான் ரிலீம் 1 ரிலீம் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃப்ரீ ஃபயருக்கே வரேனே, இங்கே பிரான்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் வரைக்கும் மொத்தம் 3 ஸ்டார் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு லெவலுக்கும் 9 ஸ்டார் இருக்குது. இதில் மொத்தமாக 11 லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் வந்து டோ டிசிப்ளின், செகண்ட் லெவல் வந்து டோ ப்ராக்டிஸ்னர், தேர்ட் லெவல் டோ மாஸ்டர், ஃபோர்த் லெவல் டோ கிராண்ட் மாஸ்டர், ஃபிஃப்த் லெவல் டோ ஸ்பிரிட், சிக்ஸ்த் லெவல் டோ கிங், 7th லெவல் டோ எம்பரர், 8th லெவல் டோ ஆன்சிஸ்டர், 9th லெவல் டோ வேரியன்ட், 10th லெவல் டோ சயண்ட், 11th லெவல் என்னன்னா டோ காட். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இதில் மொத்தமாக ஒவ்வொரு லெவலுக்கும் 9 ஸ்டார் இருக்குது. அப்புறம் இது போக அவங்களோட ஸ்ட்ரென்த், நாலேஜ், பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஸ்டோரியோட மெயின் கான்செப்ட் என்னென்னா ரிவெஞ்ச் அண்ட் அக்ரிமெண்ட் தான். அதுவும் ஒரு பொண்ணால் தான் இவன் இவ்வளோ பவர் ஆனான்ற மாதிரி ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் இதோட அடிஷ்னல் ஸ்டோரி என்னென்னா, நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் 10 லெவல் இருக்குன்னு சொல்லுவேன், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மொத்தம் லெவல் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்களோட மெயின் கோலே என்னென்னா ஃபஸ்ட்டு யார் அந்த 11th லெவல் அட்டன் பண்ணுறான்றது தான். இது வரைக்கும் அந்த காண்டினென்ட்டில் யாருமே 11th லெவல் அட்டனே பண்ணதில்லை. அப்புறம் காண்டினென்ட்னா ஒன்றும் இல்லை, அவங்க வாழ்கிற இடத்த தான் அவங்க காண்டினென்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த உலகத்தில் 7 காண்டினென்ட்டோ அதே மாதிரி அவங்களுக்கும் காண்டினென்ட் இருக்குது. பொதுவாகவே அவங்க காண்டினென்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டோ காண்டினென்ட், அதாவது அவங்க பவர் நேம் என்னவோ அதே மாதிரி டோ காண்டினென்ட் வெடிச்சிட்டாங்க. அப்புறம் இதில் இன்னொரு கான்செப்டும் இருக்குது, அதாவது அல்கமி. எப்படி கல்டிவேஷன்றது ஒரு கான்செப்டோ அதே மாதிரி அல்கமின்றது ஒரு கான்செப்ட் தான். நார்மலாகவே இது எல்லா சைனீஸ் அனிமையிலும் இருக்கிறது தான். அல்கமினா ஒன்றும் இல்லை, ஒரு பில்லை ரெடி பண்ணுறது மூலமாக அவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்லைனா டெக்னிக்கை டெவலப் பண்ண முடியும். அது போக இல்லைனா அவங்க லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அல்கமி பண்ணுறதுக்கு வந்து ஃபயர் நேச்சர் வேணும். அதாவது நரோட்டோவில் எப்படி சக்ரா நேச்சர் வந்து விண்ட், ஃபயர், வாட்டர், டெண்டர்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபயர், வாட்டர், வுட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஃபஸ்ட்டு இந்த பிடிடிஹெச் எதுக்கு எடுத்தேன்னா இதோட கிரேட் 3 அனிமியை மர்ச் பண்ணுறாங்கங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த பிடிடிஹெச்சை நான் எடுத்தேன். இது எனக்கே அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு தான். அப்புறம் இது வந்து அஃபிஷியல் நியூஸ் தான். இது ப்ரொடக்ஷனில் வர மொத்தம் 7-8 வருஷம் ஆகும் தான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய் காய்ஸ்.